Hi, Assalamualaikum and Vanakkam. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are safe and doing good. இந்த வீடியோவில் இந்த குளுக்காண்டி இல்லைனா குளுக்கோவிட்டா பாக்ஸை நம்மளோட டெய்லி லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பட் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்னால ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்கும் அண்ட் லிட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே டைட்டாக இருக்கும். நான் மெயினாக ட்ராவலிங் டைமில் தான் இந்த பாட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். நிஜமாவே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இந்த பாட்டில்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ராவலிங் டைமில் இந்த பாக்ஸஸ் நான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி சேஃப்டி பின்ஸ் போட்டு வைக்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் சேஃப்டி பின்ஸ் கூட நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேர் பின்ஸ் போட்டு வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு 2 கேர்ள்ஸ்னால எனக்கு ட்ராவலிங் டைமில் இந்த மாதிரி கேர்ள்ஸ் ஐட்டம்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே தேவைப்படும். ஸோ அதனால் எங்கே போனாலும் இதெல்லாம் கண்டிப்பாக என் பேக்கில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேர் பின்ஸ் இல்லைனா சின்ன சின்ன கேட்ச் கிளிப்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். இதில் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். இது ட்ராவலிங் டைமுக்குன்னு மட்டும் இல்லை, நார்மலாக இந்த ஹேர் ஆக்சசரிஸ்லாம் பார்த்திங்கன்னா எதர் பேக்கெட்ஸில் வரும் இல்லைனா லூஸில் வாங்குவோம். ஸோ இதெல்லாம் மிஸ் ஆகாமல் இருக்குன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸில் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்மால் இயர்ரிங்ஸ், ஸ்டட்ஸ் இல்லைனா ரிங்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ட்ராவல் பண்ணுற டைம் நம்ம யூஸ் பண்ணுற இந்த லோஷன்ஸ், க்ரீம்ஸ்லாம் நம்ம பெரிய பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன கண்டெய்னர்ஸில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் வேஸ்லின் அண்ட் பாடி லோஷன் கண்டிப்பாக தேவைப்படும் எங்களுக்கு. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படும். ஸோ அதை இந்த மாதிரி பெரிய சைஸ் கண்டெய்னர்ஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக சின்ன பாட்டில்ஸில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன சைஸ் பேட்டரிஸ் இருந்துச்சுன்னா அது கூட 2-3 போட்டு வச்சுக்கலாம். இதில் அண்ட் நெக்ஸ்ட் யூஸ் இந்த மாதிரி சின்ன ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் போட்டு வைக்கிறதுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பேப்பர் கிளிப்ஸ் நம்ம பாக்ஸில் வாங்காமல் இந்த மாதிரி பேக்கெட்ஸில் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான குவான்டிட்டிஸ் மட்டும் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி போர்ட் பென்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி நிறைய மேக்னெட்ஸ் இருந்தது. இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன நீடில்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது கூட போட்டு வச்சுக்கலாம் இதில். பட் இந்த மாதிரி நீடில்ஸ்லாம் யூஸ் பண்ணுற டைம் நமக்கு எடுக்கிற டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எங்கேயாவது கையில் குத்திடுமோன்னு பயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சின்ன மேக்னெட்ஸ் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த போர்ட் கேம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற இந்த டைஸ் அப்புறம் சின்ன சின்ன காயின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் இதில் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஹிஜாப் பின்ஸ் போட்டு வைக்கிறதுக்கும் இந்த பாக்ஸ் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் நீங்கள் ஒரு மேக்னெட் எப்போவுமே நான் போட்டு வச்சிடுவேன் இதில். சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது அப்ளையன்சஸ் இல்லைனா ஃபர்னிச்சர்ஸ் வாங்குகிற டைம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் கிடைக்கும். இல்லைனா வேறு ஏதாவது ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து சின்ன ஸ்க்ரூஸ்லாம் கலந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் அண்ட் போல்ட்ஸ் கூட இதில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு இல்லைனா இந்த ஆரி ஒர்க் ஆர் ஸ்டிச்சிங்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சீக்வன்ஸ் ஆர் பீட்ஸ் இல்லைனா அந்த கன்ஃபிட்டிஸ் இதெல்லாம் நிறைய வாங்கி வச்சுருப்போம். அதெல்லாம் கூட இதில் போட்டு வச்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கவர்ஸ் ஆர் பேக்கெட்ஸில் தான் கிடைக்கும். நான் ஸ்டிச்சிங் அவ்வளோ பண்ண மாட்டேன். ஸோ எல்லாமே சின்ன சின்ன குவான்டிட்டிஸில் தான் வாங்கி வச்சுருப்பேன் ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன பாக்ஸஸ்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. அண்ட் இந்த மாதிரி சீக்வென்ஸ் ஆர் ஸ்டோன்ஸ் ஆர் பீட்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். இந்த பாக்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். எந்த பாக்ஸில் எந்த ஐட்டம் இருக்குன்னே நமக்கு தெரியாது. நம்ம ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஸோ ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வச்சுக்கலாம். நம்ம மார்க்கர் யூஸ் பண்ணி நம்ம ஐட்டமோட நேம் கூட எழுதி வச்சுக்கலாம். இல்லை லேபிள்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஐடியா பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான ஒரு ரீயூஸ் ஐடியா. இந்த பாக்ஸஸ்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து நான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் பண்ணுறதுக்கு நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஒவ்வொரு பாக்ஸஸ்க்கும். இங்கே நான் வந்து அக்ரிலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே 5 டிஃப்ரெண்ட் பாக்ஸஸ்க்கும் 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்குறேன். ஈச் பாக்ஸ்க்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கொடுக்குறேன். பாட்டில்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கனால நான் சிம்பிள் பேட்டர்ன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே ஹார்ட்ஸ், அப்புறம் டாட்ஸ், ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி சிம்பிள் பேட்டர்ன்ஸாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பெயிண்ட் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி மேக்னெட்ஸ் வந்து நான் உள்ளே ப்ளேஸ் பண்ணுறேன். நான் இங்கே 2 மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம மேக்னெட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸை குட்டி குட்டி பிளான்டர்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஆர் இந்த மாதிரி பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸாக மட்டும் இல்லாமல் நம்ம வாலில் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். வாலில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு நமக்கு டபுள் சைட் டேப் இல்லைனா க்ளூ கன் அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாலில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதை அகர்பத்தி ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த சேனல் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.